டாம் என்ற ஒரு பூனையும் ஜெர்ரி என்ற ஒரு எலியும் சிறிய கிராமத்தில் இருக்கும் தன் அழகான வீட்டில் நீண்ட காலமாக நண்பர்களாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் அவர்கள் வீட்டிற்கு வெளியே இருக்கும்போது தபால்காரர் ஒருவர் கடிதம் ஒன்றை கொண்டு வந்து பூனையிடம் கொடுத்தார். பூனை அந்த கடிதத்தை வாங்கிக் கொண்டு இருவரும் வீட்டுக்குள்ளே வந்தனர். பிறகு அக்கடிதத்தை படித்தனர். அதில் தனது குரங்கு நண்பன் நான் ஆபத்தில் உள்ளேன், என்னை வந்து காப்பாற்றவும் என்று எழுதியிருந்தது. உடனே இருவரும் சிறிதும் கூட தாமதிக்காமல் தங்களுக்கு தேவையான பொருட்களை பெட்டிகளில் எடுத்துக்கொண்டு குரங்கு நண்பனை பார்ப்பதற்காக ரயில் நிலையம் சென்றனர். தனது நண்பன் வீட்டுக்கு செல்லும் ரயில் வர தாமதமானதனால் ரயில் நிலையத்தில் ரயிலை எதிர்பார்த்து ஆவலோடு இருவரும் காத்திருந்தனர். சிறிது நேரம் கழித்து ரயில் வந்தது. இருவரும் ரயிலில் ஏறி பயணம் செய்தனர். சிறிது நேரம் கழித்து தன் நண்பனின் ரயில் நிலையம் வந்தது. ரயில் நின்றவுடன் இருவரும் ரயிலை விட்டு கீழே இறங்கினர். ரயிலை விட்டு இறங்கிய பிறகு பூனை தன் கையில் பெட்டியை எடுத்துக்கொண்டு இருவரும் சிறிது தூரம் நடந்து காட்டின் நடுவே உள்ள குரங்கின் வீட்டை அடைந்தனர். குரங்கு நண்பன் அவர்களை பார்த்தவுடன் ஓடி வந்து கட்டி பிடித்துக்கொண்டு மிகவும் வருத்தப்பட்டு கண்ணீருடன் அழுதான். குரங்கு நண்பனை பார்த்து என்ன நடந்தது நண்பா என்று கேட்டனர். அதற்கு அந்த குரங்கு நண்பன், இந்த காட்டில் இரவு வேரத்தில் வரக்கூடிய மந்திரம் தெரிந்த சூனியக்காரி ஒருவள் இருக்கிறாள், அவள் கையில் மந்திரகோல் ஒன்று உள்ளது என்று கூறினான். சூனியக்காரி காட்டில் உள்ள அனைவரையும் தனது மந்திரகோலால் இரவு நேரத்தில் கட்டுப்படுத்தி வேலை செய்யுமாறு தொந்தரவு செய்து வருகிறாள். அவளிடம் நானும் மாட்டிக்கொண்டேன். அவளிடம் இருந்து என்னை காப்பாற்றுமாறு கைகூப்பி வேண்டிக் கொண்டான். அவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போதே பின்புறம் வந்த சூனியக்காரியை பார்த்த குரங்கு பயந்து வீட்டுக்குள்ளே சென்றது. பிறகு சூனியக்காரியிடம் இருந்து தன் குரங்கு நண்பனை காப்பாற்ற எலியும் பூனையும் மரத்தடியில் உட்கார்ந்து ஒரு திட்டம் தீட்டினர். சூனியக்காரி குரங்கின் வீட்டுள்ளே நுழைந்தாள். குரங்கை தன் மந்திரகோலால் கட்டுப்படுத்தினாள். தன் நண்பன் நிலையை பார்த்த டாம் என்ற பூனையும் ஜெர்ரி என்ற எலியும் திடீரென்று சூனியக்காரியின் முன்னாடி வந்து டாம் பூனை அவள் கையில் உள்ள மந்திரகோலை அவளிடமிருந்து பறித்தனர். பிறகு பூனை அந்த மந்திரகோலை பயன்படுத்தி சூனியக்காரியை வீட்டில் இருக்கும் ஒரு பாட்டிலில் அடைத்தது. இதனை பார்த்து கொண்டிருந்த குரங்கு நண்பன் மற்றும் எலியும் மிகவும் சந்தோஷத்துடன் துள்ளி குதித்தான். குரங்கு நண்பன் டாம் பூனை மற்றும் ஜெர்ரி எலியை பார்த்து சூனியக்காரியிடம் இருந்து என்னை காப்பாற்றியதற்கு நன்றி என்று கூறி மகிழ்ந்தான். குரங்கு தனது வீட்டில் பூனைக்கும் எலிக்கும் நாற்காலியில் அமர வைத்து அவர்களுக்கு உணவளித்து மகிழ்ந்தான். பிறகு குரங்கு நண்பன் அவர்களை வீட்டிற்கு அருகிலுள்ள ரயில் நிலையத்திற்கு அனுப்பி வைத்தான். பூனையும் எலியும் ரயில் வந்தவுடன் அதில் ஏறிச் சென்றனர். பிறகு குரங்கு தன் வீட்டிற்கு வந்து மகிழ்ச்சியாகவும் தொந்தரவு இல்லாமலும் அந்த காட்டில் நிம்மதியாக வாழத் தொடங்கியது.